ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆம்பிளிஃபயரில் எல்லாருமே ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்டிருப்பீங்க. ஆனால் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே ஆகக்கூடிய பாட்டு எல்லாமே ஸ்டீரியோ தான். ஃபஸ்ட்டு ஒன்று. செகண்ட் என்னென்னா, அதில் ஏன் 5.1 நம்ம மொபைல்லேருந்தே டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய அளவுக்கு கொண்டு வரல, 5.1 வந்து ப்ளே பண்ணுற அளவுக்கு ஏன் ஒன்றும் கொண்டு வரல அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, புல்டூத்தோடைய அந்த வேரியேஷன்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா புல்டூத் வந்து 1.0லேருந்து இப்போ வந்துருக்கு 5.0 வரையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேரியேஷன்ஸ்லாம் பார்த்தே வரலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த புல்டூத் டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய அந்த டேட்டாவோட ரேஞ்ச் அதையும் அப்படியே வரிசையாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இல்லாட்டி சைடில் கூட டேபிள் ஏதாவது போடுறேன் பார்த்துக்கோங்க. புல்டூத் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெகா பிட்ஸு. ஸோ இந்த பிட்ஸுக்கும் பைட்ஸுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. பிட் அப்படின்றது 1 பிட், பைட்ஸுன்றது 8 பிட்டு சேர்ந்தா தான் ஒரு பைட்ஸ். ஓகேங்களா? ஸோ பிட்டுக்கும் பைட்ஸுக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்குது உங்களுக்கு. ஸோ 1 மெகா பிட்ஸ் பர் செகண்ட் இதுனா புல்டூத் வெர்ஷன் 1.0. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பார்த்தீங்கன்னா இருங்க பார்த்துக்கலாம். ஓகே, 3 மெகா பிட்ஸ். 3 பார்த்தீங்க அப்படின்னா 24 மெகா பிட்ஸ். 4 பார்த்தீங்கன்னாலும் அதே 24-25 மெகா பிட்ஸ். 5 பார்த்தீங்கன்னா 50 மெகா பிட்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெகா பிட்ஸ். இதே இது எம்பிபி மெகா பைட்ஸ், எம்பிபிஎஸ் அந்த இதில் சொல்கிறோம் அப்படின்னா எம்பிபிஎஸ் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த இதில் சொல்கிறோம் அப்படின்னா அந்த 1 பார்த்தீங்கன்னா 0.125 எம்பிபிஎஸ் பர் செகண்ட். 2 பார்த்தீங்கன்னா 0.3 எம்பிபிஎஸ் பர் செகண்ட். 3 பார்த்தீங்கன்னா 3 எம்பிபிஎஸ் பர் செகண்ட். 4 பார்த்தீங்கன்னாலும் அதே 3 எம்பிபிஎஸ் பர் செகண்ட். 5 பார்த்தீங்கன்னா 6 எம்பிபிஎஸ் பர் செகண்ட் அதிகபட்சம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் அந்த பைட்ஸுக்கும் பிட்ஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. நீங்கள் பிட்ஸை பார்த்துட்டு பைட்ஸ் இவ்வளோ 50ன்னு போட்டிருப்பான், 50 எம்பிபிஎஸ்ன்னு போட்டிருப்பான். இப்போ 50 எம்பிபிஎஸ் டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது ஒரு செகண்டில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா பிட்ஸ் வேறு பைட்ஸ் வேறு, அந்த டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு புரிஞ்சுப்போம். ஸோ இதனால் என்ன நடக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5.1 இருக்கக்கூடிய டால்பி ஆகட்டும், டிடிஎஸ் ஆகட்டும், இந்த ஃபைலெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அந்த ஃபைலை ஹேண்டில் பண்ணி ஸ்ட்ரீம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரீசனாக டேட்டா ஹேண்ட்லிங்கில், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவை வாங்கி டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடியாகி போகும் புல்டூத். செகண்ட் ரீசன் சப்போர்ட்டட் ஆடியோ ஃபைல். இப்போ வந்து புல்டூத் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மோரார்லெஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா MP3, வேவு, ஃப்ளாக்கு, ஏசிசின்றது அந்த i2 அந்த இதில் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட்டட் பண்ணக்கூடிய புல்டூத் டிசைனிங் தான் இருக்குன்னு தவிர்த்து AC3 அதாவது பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் அந்த ஃபைலை சப்போர்ட் பண்ணக்கூடியதோ, டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடியதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் புல்டூத்தில் டெவலப்மெண்ட் பண்ணலை. இது ஒரு செகண்ட் ரீசன். தேர்ட் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா லைசன்ஸ். ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டால்பி அட்மாஸ், டிடிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா லைசன்ஸ். ஸோ இந்த லைசன்ஸ் பேஸ்டு இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா டெவலப் பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி லைசன்ஸ் இருக்கணும். ஸோ லைசன்ஸ் வச்சு டெவலப் பண்ணக்கூடிய அந்த புல்டூத்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா டெவலப் பண்ணல. ஸோ அப்படி டெவலப்பே பண்ணாலும் ஒருவேளை டெவலப் பண்ணிட்டாங்க லைசன்ஸ்லாம் வச்சு இந்த இது AC3, டால்பி அட்மாஸ், அது மட்டும் இல்லாமல் டிடிஎஸ்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு புல்டூத் டெவலப் பண்ணாலும் இந்த புல்டூத்தோட யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஏன் அப்படின்னா ஒரு புல்டூத் டெவலப் பண்ணி வச்சுப்பாங்க. அப்போ இந்த புல்டூத் டெவலப் பண்ண மாதிரியே தான் அங்கே ரிசீவர் சைடும் இருக்கணும். ஸோ ரிசீவர் சைடும் அந்த டெவலப்மெண்ட் இருந்தால் தான் பார்த்தீங்க அப்படின்னா இவர் டெவலப் பண்ணியிருக்கக்கூடிய அந்த புல்டூத் அந்த பக்கம் பேர் ஆகி அங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே குவாலிட்டி ஆடியோ வந்து ரிசீவ் பண்ண முடியும். ஸோ இவங்க டெவலப் பண்ணிட்டாங்க அப்படின்னா மற்ற சைடும் எல்லாமே டெவலப் பண்ணி வந்தால் தான் ஸோ கம்யூனிகேட்டே பண்ண முடியும். ஆனால் இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில புல்டூத் பார்த்தீங்கன்னா அந்த அளவு டெவலப்லாம் இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன்ஸ் வந்து தடப்படவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை டெவலப்மெண்ட்டே பண்ணாலும் இந்த மாதிரி பிரச்சனை வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா புல்டூத்தில் 5.1 ஆடியோ ஒன்றும் டீகோடர் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணுற அளவு பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் ஒன்றும் பண்ணலை. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன போயிட்டாங்க அப்படின்னா, ஸோ ஃபைல் சைஸ்லாம் பெருசாக இருக்கிறதுனால ஒய்ஃபைக்கு வந்துட்டாங்க. ஸோ ஒய்ஃபையில் பார்த்தீங்க அப்படின்னா 5.1 ஆடியோ டீகோடிங் பண்ணி இல்லாட்டி ஆடியோ ஃபைலை வச்சு டிரான்ஸ்மிட் பண்ணுற ஸ்ட்ரீமிங் பண்ணுற அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ஃபையில் ஸ்பெசிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ஃபையை வச்சு பண்ணுற அளவு இருக்குன்னு தவிர்த்து புல்டூத்தில் பண்ணாததுக்கான காரணமும் இதுதான். ஸோ புல்டூத்தில் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ புல்டூத்தோட வெர்ஷன்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புல்டூத்தும் எவ்வளவு டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணுது, அது பிட்டில் ஆகட்டும், எம்பியில் ஆகட்டும், அது போக புல்டூத் என்னென்ன ஃபைல்லாம் சப்போர்ட் பண்ணுது, அப்புறமும் புல்டூத்து ஏன் வந்து ஒரு டால்பி அட்மாஸோ டிடிஎஸோ சப்போர்ட் பண்ணல, அதுக்கான ரீசன் என்னென்னு சொல்லியிருப்பேன். ரீசன் ஒன்றும் கிடையாது, லைசன்ஸும் இருக்கணும், ப்ளஸ் என்னென்னா அந்தளவு ஃபைல் ஹேண்ட்லிங் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவு எம்பியை வந்துட்டு அதாவது டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது. அந்தளவு எம்பியை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஸ்பீடு பத்தாது. ஸோ இதான் ரீசன்ஸ், உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இப்போ இருக்கக்கூடிய புல்டூத்தில் நம்மளால் 5.1 வந்து ப்ளே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது.
நீங்கள் ப்ளே பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டீரியோவாக தான் போய்கிட்டு இருக்கும். இங்கே இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஆம்பிளிஃபையரில் வந்துட்டு விஎஸ்பி போர்டு இருக்குது, அதில் ப்ளூடூத் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தாலும் இங்கேருந்து போகக்கூடிய ஆடியோ எல்லாமே ஸ்டீரியோ ஃபார்மெட் தான். ஸோ இங்கேருந்து ஸ்டீரியோவாக தான் போய்கிட்டு இருக்கும். அங்கே ப்ரோலாஜிக்கை தாண்டி சும்மா 5.1 ப்ரோலாஜிக்கை தாண்டி தான் போய்கிட்டு இருக்கும் தவிர்த்து இங்கேருந்து ஒரு 5.1 வந்து போகாது. நெக்ஸ்ட்டு நீங்கள் இங்கே ஒரு 5.1 சொல்லி சும்மா செக்லாம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் இப்படி தான் செக் பண்ணி பார்த்தாலும் அங்கே கன்வெர்ட் ஆகி போகக்கூடியது பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோவாக தான் இருக்கும். அதாவது ரைட் அண்ட் லெஃப்டாக தான் இருக்கும். அதை தாண்டி வேறு எதுவும் போகாது. அந்த ரைட் அண்ட் லெஃப்ட்டை வச்சு ப்ரோலாஜிக்குள்ளே விட்டு சரவுண்டு சென்டர்ஸ் அப்பெல்லாம் தனியாக பிரித்து எடுப்பாங்க. ப்ரோலாஜிக்னா என்ன, ரியல் 5.1னா என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். இந்த ரெண்டுக்கு இருக்க டிஃப்ரென்ஸு. ஸோ அதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. ப்ரோலாஜிக்னா அவங்க ஒரு லாஜிக்கில் 2 சேனலை வச்சு 5 சேனலாக வந்து பிரிக்கிறது. ரியல் 5.1ன்னா ஆல்ரெடி நம்ம அனுப்பக்கூடிய இன்புட்டை அப்படியே பிரித்து எடுக்குது. அதாவது நம்ம வரக்கூடிய இன்புட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பிரிஞ்சே வரும். எப்படின்னா ஃப்ரண்ட் ரைட் லெஃப்ட்டு, சரௌண்ட் ரைட் லெஃப்ட்டு, சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சே வரும் ஆப்டிக்கல் கோஎக்ஸில். ஸோ அதை வச்சு டீகோட் பண்ணி எடுக்கக்கூடியது. ஸோ ஆப்டிக்கல் கோஎக்ஸில் வந்து HDMI ARCலேருந்து வரதை டீகோட் பண்ணி எடுக்கக்கூடியது ரியலாக இருக்கும். இங்கிட்டிருந்து போகிற அந்த ப்ளூடூத்லேருந்து ஆகட்டும், மெமரி கார்டுலேருந்து ஆகட்டும், அந்த யூஎஸ்பி மாடியிலேருந்து போகக்கூடிய அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோவாக தான் இருக்கும். மேக்ஸிமம் ஸ்டீரியோவாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ஆம்பிளிஃபையரை பற்றி அதே மட்டும் இல்லாமல் அந்த ப்ளூடூத்தை பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சுச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.